சரி, ரைட், ஓகே, சோத்திரம். சரி, நாம் தலைகளை தாழ்த்தோம். இந்த நேரத்தில் ஒரு காரியங்களை நாம் ஜோம் பண்ணதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில காரியங்களை பேசிட்டு அப்புறமேல ஜோம் பண்ணுவோம். சரி, இந்த நாட்களில் வேத வசனத்துக்கு நாம போகிறோம். நீங்க வயல்ல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சில கலப்பு விதைகள் வந்துட்டா அது எப்படி இருக்கும் வயல்னு நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அது 90 நாள்ல அது விளைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாத்தீங்கன்னா 90 நாள்ல மற்றதெல்லாம் விளைஞ்சிருக்கு. அது இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணிருக்குங்க, நீட்டிட்டு இருக்கும். அது என்னன்னா அது 100 நாள் விதையா இருக்கும். அது என்ன பண்ணுங்க ஐயா, அப்படித்தானையா? ஆமா, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பார்த்ததே இல்லையா? ஆமா, அந்த விதையை என்ன பண்ணா ஒரு செடி சம்பந்தம் இல்லாம இருக்கும். அது கொஞ்சமா இருந்தா அறுத்து எரிஞ்சிருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கலப்பு விதைகள் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுங்க, அதை விட்டு அறுக்கும் பொழுது ரொம்ப சிரமப்படுவாங்க, இல்லைன்னா வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு தாறுமாறான ஒரு நிலை இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? விவசாயத்துல 100 நாள் விதை அப்படின்னா இல்ல 80 நாள் அப்படின்னா 80 நாளுக்குள்ள விளைஞ்சிரும். ஆனா அது இல்லாம 100 நாள் விதையும் அதுல சேர்ந்துருச்சுன்னா இன்னும் 20 நாள் வச்சுன்னா உயரமா இருக்கும். அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அறுக்கிறதா விடுறதா அது குறுக்க நிற்கும். விதைக்கிறதானே எங்கேயாவது விதைச்சிட்டு போயிருவாங்க, தெரியாது. ஆகவே அந்த மாதிரியான விதைகள் இருக்கக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அதனாலதான் மோஸ்ட்லி விதை வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வாங்குவாங்க. இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உபாகமம் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம். திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைப்பாயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். இன்னொரு வாட்டி வாசிங்க. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைப்பாயாக. திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைப்பாயாக. விதையை விதைக்காயாக விதைக்காத அப்படின்ட்டாங்க. இப்படி செய்தால் நீ விதைத்தவனுடைய பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம். அப்படின்னா என்ன, நீங்க செஞ்ச காரியம் தவறானது, தீட்டான ஒரு காரியம் அப்படின்னு இருக்கும். இந்த தீட்டானதுங்கிறது ஏன் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமே அதுதான், இல்லைங்களா? அங்க யுத்தத்துக்கு போகும்பொழுது ஆயுப்பட்டணத்தை பிடிக்கும் பொழுது 300 பேர் இருந்தா போதும் அப்படின்னு போகும் பொழுது பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியலன்னு சொல்லும்போது சீட்டு போடும் பொழுது அங்க ஒரு மனிதனுடைய கூடாரத்துல ஒரு சில தீட்டான பொருள் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? என்ன இருந்தது ஞாபகம் இருக்கா? ஒரு பாபிலோனிய சால்வையும் ஒரு பொற்பாலமும் என்ன இருக்குங்க? தயவு செய்து வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசியுங்கள். வேதத்தை வாசிக்காதபடிக்கு உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. ஆகவே நான் வேதத்தையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க வெறுமனை ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. ஆகவே வேதத்தை நிறைய வாசிங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பொற்பாலத்தையும் ஒரு பாபிலோனிய சால்வையும் கொண்டு வைக்கிறான். அது தீட்டான காரியமா இருந்தபடினால ஜெயம் கொள்ள முடியவில்லை. இப்ப அந்த தீட்டு விளக்கப்படும் பொழுதுதான் அங்கே ஜெயம் உண்டாயிருக்கிறது. தீட்டு விளக்கப்பட்டன எப்படி விளக்கப்பட்டாங்க? அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த பொருளையும் கல்ல எரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. அப்பொழுது பாளையத்துல கொண்டு தள்ளி எல்லாத்தையும் மூடினதுக்கு அப்புறம் தான் அங்கே ஜெயம் உண்டானது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில பரிசுத்தம் என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டுமே தவிர பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்களாக ஒரு நாள் நான் என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சரி, இப்ப தலையில தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காய் மாத்த நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிற இந்த வசனம் ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படவும், ஆண்டவரை நல்ல பலன் கொடுத்து ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட ஒப்புக் கொடுக்கிறோம்.
தேவரீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. சரி, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். புருஷரினுடைய உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது. அப்படி தரிக்கிறவர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு. இது பழைய ஏற்பாடுங்க. புதிய ஏற்பாடு எப்படி வேணாலும் என்ன செய்யக்கூடாதுங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா பைபிள்ல ஒண்ணு சொல்லிருக்கு, உன் தகுதியான வஸ்திரங்களினால உங்களை உங்களை அலங்கரியுங்கள். அப்ப என்ன பண்ணுங்க, தகுதியான வஸ்திரங்களை நம்ம போடணும்னு சொல்லியிருக்கு. அப்ப எப்படி போட்டுக்கணுங்கிறத, நம்ம தகுதி எதுங்கிறத நம்மளும் விளங்கணும். சரி, அதே வசனத்துல 10வது 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். மாட்டையும் கழுதையும் இணைத்து உலாதிருப்பாயாக. மாட்டையும் கழுதையும் இணைத்து உலாதிருப்பாயாக. ஆட்டுமயிரும் பஞ்சுநூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வாயாக. இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கலந்து என்ன பண்ணாத. மாட்டையும் கழுதையும் சேர்த்து ஓட்டா என்ன ஆகுங்க, அது ஒரு பக்கம் இழுக்கும். ஆமா, அது வேகமா போகும், இது மூலமா போகும், ஒத்தே வராது. அது மாதிரி இந்த மாதிரி கலப்பான காரியத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அதுவும் வேணும், இது வேணும், எனக்கு உலகமும் வேணும், கடவுளும் வேணும். கிடைக்காது. ஒண்ணு உலகம்னா உலகம் தான் கிடைக்கும், கடவுள்னா கடவுள் தான் கிடைக்கும், இல்லைங்களா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, என்னுடைய பழைய வாழ்க்கையை வாழ்ற மாதிரி நான் வாழணும், நான் புதிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனால ரெண்டு எஜமானுக்கு அப்ப ரெண்ட போட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம வேதம் என்ன செய்யுங்க, தெளிவா சொல்றத பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக வாசிக்கிறோம் என்றால் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 இருந்து 17 வசனங்கள் வரை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசிகளுடைய விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர் என் ஜனங்களாயிருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்குள்ளே உலாவ வேண்டும், உங்களுடைய தேவனாய் இருக்க வேண்டும், நீங்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடினால்தான் சொல்கிறார் ஆண்டவர், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள் என்று சொல்லி. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும். உலக மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் தேவை. உலக மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற செயல்பாட்டுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தேவை. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து தருகிறார், ஆனால் ஆவிக்குரியவன் ஒருத்தரும் நிதானிக்க முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குங்க, உங்களுடைய பழைய சுபாவங்களை நீங்கள் அதையும் சேர்த்து கொண்டு புதிய சுபாவங்களுக்குள்ளாக, புதிய ஆவிக்குரிய சுபாவங்களுக்குள்ளாக நிச்சயமாக வரவே முடியாது. ஆமென். அப்ப ரெண்டையும் கலந்துக்குவோன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்வீர்கள், விளக்கப்படுவீர்கள். ஆமென். அது ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏங்க, அருவருப்பான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனம். ஏன் அப்படி அருவருப்பு என்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பை மேல் கை வைத்த பின்பு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்ப நான் கலப்பையில கைய வச்சுதான் நான் என்ன பண்ணணுங்க, நான் முன்னாடி தான் பார்த்து ஓட்டுமே தவிர பின்னாடி என்ன செய்யக்கூடாது, நோ டர்னிங் பேக், இல்லைங்களா? பின்னாடி திரும்பி பார்க்காத, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பழைய அருவருப்புகளை பார்க்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், ஆனால் திரும்ப பழைய வாழ்க்கை நீங்க பார்க்காதீங்க. அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல.
நாம ஆண்டவருக்குள்ளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லிதான் நாம் விரும்புகிறோமே தவிர அதற்கு போக விருப்பம் இல்லாத ஒரு ஆள் அல்ல. நாம் அதுக்கு போகணும்னு தான் விரும்புறோம். அப்ப நான் போகணும்னு விரும்பினேன்னா நான் என்ன செய்யணுங்க? எனக்கு முன்பதாக இருக்கிற தேவ ராஜ்யத்தை குறித்து நான் பார்க்க வேண்டுமே தவிர நான் விட்டு போன ஒரு காரியத்தை பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. நான் முதல்ல நண்பர்களோட சேர்ந்து ஜாலியா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப முடியலையே. நீங்க இப்ப ரவுண்ட் அடிக்கிறது தேவனோடு ரவுண்ட் அடிக்கிறீங்க. அதை காட்டிலும் இது மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க முன்னாடி கட்டை செவத்துல உட்காந்துட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஊர்ல இருக்கிற ஒம்பெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்பவும் நாங்க அப்படி இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதங்களை வாசிங்க, ஆண்டவரை துதிங்க என்று சொல்லி இருக்கிறார். நான் அதெல்லாம் விட்டுட்டு வர்றது எப்படிங்க அப்படின்னா, ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அப்படின்னா சொல்ற. ஏன்னா நீங்க முன்னாடி வந்துட்டீங்க, நீங்க பின்னாடி போக கூடாது. அது போன மாதிரி தான், ஒன் வே டிராபிக் மாதிரி தான். அது போனா போயிட்டே இருக்கணும். திரும்பி வந்து என்ன பண்ணுவாங்க? பெனல்டி தான். அது ஆண்டவர் கொடுத்துருவார். சரி, இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஏன் பின்னிட்டு பார்க்க கூடாது? கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்கள் பின்னிலைமை கேடுள்ளதாயிருக்கும். அப்படின்னு இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? அதை கர்த்தரும் இரட்சகரும், நல்ல வாசிச்சு பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தினுடைய அசுத்தங்களை தப்பினவர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால உலகத்தில் இருக்கிற அத்தனை அசுத்தங்களுக்கு நான் விலகிட்டேன். மாமிசத்தின் கிரிகள் வெளிரங்கமாய் இருக்கிறது என்று சொல்கிற அத்தனை காரியங்களை விட்டு நான் என்ன செஞ்சிட்டேங்க? விலகிட்டேன். தப்பினவர்கள் அவைகளை திரும்ப போய் சிக்கிக்கிட்டு ஜெயிச்சுட்டாச்சுன்னா, யார் அந்த பிசாசு ஜெயிச்சுட்டான்னா, உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் இப்ப என்ன இருக்குங்க? பின்னிலைமை. முன்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை எப்படி இருக்குங்க? கேடுள்ளதா இருக்கும். அப்படின்னா என்ன இருக்குங்க? போன பிசாசு 7 கூட்டிட்டு வந்துடும் அர்த்தம். 7 இல்ல 7 கூட்டிட்டு வந்துடும். அப்படித்தானே? என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்னுடைய ஜோடிக்கப்பட்டதான ஒரு நல்ல வீடு. இந்த நல்ல வீட்டுல நான் போன பிசாசு என்ன பண்ண? திரும்ப திரும்ப சுத்தி வருது. எப்படியா திரும்ப அதுக்குள்ள வந்துடணும் பாக்குது. நல்ல ஜோடிக்கப்பட்டிருக்கேன்னு போய் என்ன பண்ணுங்க? பின்னும் வேறு ஆவிகளை என்ன செஞ்சிருங்க? அதை கூட்டிட்டு வந்து நல்ல ஜிங்கி ஜிங்கின்னு வந்து நின்னுக்கும். அப்போ முன்னிலைமையை காட்டில இந்த நிலைமை இப்ப எப்படி இருக்குங்க? ரொம்ப மோசமா போயிருக்கு. ஆமே. ஆனா சுத்தப்படுத்தியாச்சுன்னா அப்படியே சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கணும். என்னைக்குமே ஒரு காரியத்துல ஒரு நல்லவன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம்னா அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். கீழே போறது ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த நல்லவனை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி வந்தாங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண கத்துக்கணும். நான் எப்படி இருப்பேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கிற அந்த மெயின்டைன் இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளா இருக்கும். நான் அங்க போய் கீழே இறங்கி மேலே ஏறி, கீழே இறங்கி மேலே ஏறி, கீழே இறங்கி மேலே என்ன இருக்குங்க? முன்னிலைமை காட்டணும், பின்னிலைமை. ஆமா, இது நான் சொல்லவே இல்லை, வேதம் சொல்லுது. அப்ப அதுல எழுத்தும் மாறாது, எழுத்தினுடைய உறுப்பும் என்ன செய்யாதுங்க? மாறவே மாறாது, அப்படியே நடக்கும். அதனால என்ன பண்ணுங்க? இது சாபம் அல்ல, எச்சரிப்பு. திரும்ப போய் அந்த இடத்துல நின்னுடாதீங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறான். நீதிமொழிகள் 26:11. நாயானது தன் கக்கினதை தின்னும்படி, நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். மூடனும் தன் மூடத்தை எதை கொண்டு எதையோட இணைக்கிறார் பாருங்க. நாய் கக்குன வாந்தி பண்ணி போட்டத அப்ப என்ன? மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புறானா? அப்ப நம்மளுடைய நிலைமை என்னங்க? நாய் தான் அந்த மாதிரி செய்யணும், நம்மளும் என்ன செய்யறாங்க? அந்த மூடத்தனத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் எதை பத்தி சொல்றதுன்னா, கர்த்தருக்குள்ளே வந்த ஆட்கள், நபர்கள் பின்னிட்டு பார்க்கிற, பின்னடைகிற காரியங்களை குறித்து தான் இந்த இடத்துல சொல்கிறத பாக்குறோம். இப்போ நாம அந்த இடத்துக்கு போகணுமானா போக கூடாது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வாங்க? நாம விசுவாசிக்கிறோம். பிசாசு எப்பொழுது விழுங்கலாம்ங்கிறத மகை தேடி கொண்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தப்பிச்சுக்கிறது தான் நமக்கு என்ன பண்ணணுங்க?
நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒரு எச்சரிப்பு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம், ஆண்டவர் இதை செய்யலாமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வர கொடுத்து சொல்றாரா, ரைட், ஓகே ஆண்டவர், இப்படி போகிற ஒரு வழிதான் நம்முடைய சரியான வழிக்குள்ளே நடத்தும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இல்ல, இல்லைங்களா? உன்னை தேற்றுவதற்காக, நம்முடையக்குள்ளாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்காக நியாயத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் நமக்கு கண்டித்து உணர்த்தி பர்ஃபெக்டா கொண்டு போறவங்க தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா அப்ப உண்மையிலே பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவன் சொல்றதுக்காகவும் அந்நிய பாஷை பேசுறதுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறோம். இல்லங்க, இது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். நமக்கு ஒரு எச்சரிப்பு, நினைவுகள், பாவ நினைவுகளில் இருந்து நம்மளை மாற்றும்படியாக, விடுதலை ஆகும்படியாக, எச்சரிக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அப்ப யாருக்காக கொடுத்திருக்காரு? விசுவாசிகளுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவன் ஆண்டவரோட கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. நான் பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு எழும்பிட்டேன்னு ஆண்டவர் ஒரு கிஃப்ட கொடுத்துட்டாரு. என்னது? அது உடன்படிக்கை. என்ன, நான் உனக்கு பரிசுத்த ஆவியை தந்துட்டேன்னு சொல்லி. அப்ப அந்த பரிசுத்த ஆவியை நம்ம நல்லா உள்ள வச்சு பயன்படுத்திக்கிறது நல்லதான காரியம். சரி, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. திரும்ப வாசியம் சிஸ்டர். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே. இப்ப நம்ம எப்படி தொழுது கொள்ளணும் ஆண்டவரை? சுத்த இருதயத்தோடு, முழு ஆவியோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும், முழு ஆத்மாவோடும். இன்னும் அப்படியே குறைஞ்சிருச்சு. முழு பலத்தோடும். ஆமென். பைபிள் வரை சரியா வாசிங்க, இல்லையா? நம்ம ஏதாவது ஒண்ணு கிடக்கும் சொல்லிட கூடாது. பைபிள்ல நம்ம எழுதக்கூடாது, இல்லையா? ஆமென். நம்ம எழுதுனா தப்பா போயிடும். அதனால ஆண்டவர் எழுதுனதாகவே இருக்கட்டும். ஆகவே நம்ம இந்த இச்சைகளுக்கெல்லாம் விலகி, நமக்கு ஆசையா தான் இருக்குங்க, கூடி கும்பாலம் அடிக்கலாம்னு சொல்லி ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யக்கூடாது? விலகி ஓடணும். ஏன்? எல்லாமும் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கு எல்லாமே என்ன செய்யாதுங்க, தகுதி எல்லாம் இராது. நான் போய் ஒரு டீ கடையில போய் உட்காந்துட்டு அரசியல் பேசியிருந்தா எப்படி இருக்குங்க? இந்த பாரி அந்த ஒரு பாஸ்டர் வேலை பழக்கத்துக்கு போய் என்ன பண்ணிருக்காருங்க? ஆமா, அரசியல் பேசிட்டு உட்காந்து, இதெல்லாம் வேலையாரு போய் யாருக்கா சுவிசேஷம் சொல்லுவாரா, உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு. அப்படித்தானே வரும். அப்ப தகுதி இல்லைன்னா யாரு சொல்றாங்க? அவங்களாம் என்ன எதுவும் அதுக்கு ஏதோ ரேஷியோ எதுவும் வச்சிருக்காங்களா? ஒண்ணு இல்ல. ஆனா இவன் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதே போலதான் கிறிஸ்தவனும் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரியம் எல்லாத்தையுமே தெரியும். அவங்க இயல்பாவே எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்காங்க, இவன் கிறிஸ்தவனாயா, இவெல்லாம் இப்படி செய்யறானம்மா, அவனுக்கு ஏதோ எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு இவனுங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ளான எண்ணமே அவனுக்குள்ள வந்துருது, கிறிஸ்தவர் என்றால் இப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால இதெல்லாம் விலகி நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. இதுவரை நம்ம சொன்ன காரியம் பேக் ஸ்லைடிங், பின்னோக்காத ஒரு வழிக்காக நம்ம இந்த காரியங்களை சொன்னோம். அப்ப நாம எதை எதிர்கொண்டு போக வேண்டும் அப்படி என்று சொல்லி பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை தான், ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்க்கை தான். அப்ப பரிசுத்த வாழ்க்கை எங்க வாழ்றோம்னா வீடுகள்ல வாழ்றோம், ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க வாழ்றோம்னா சபைகள்ல நம்ம இருக்கிறது ஆவிக்குரிய. ரெண்டுக்கும் ஒண்ணுதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கிறேன். சரி வாங்க, இந்த பரிசுத்த வாழ்க்கை என்கிற தனி மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியர் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். மனுஷன் சொன்னா கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொன்னவர் ஆண்டவர், அவர் சொல்லுவது கட்டளையா இருக்கிறது. நாம் பரிசுத்தர், ஆகவே நீ இனம் போல இருக்கணுமே தவிர வேற ஆளு மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென், 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 ஆமென். இதெல்லாம் போகும்போது பார்த்தோம், நல்ல பாட்டு பாடி எல்லாம் என்ன பண்ணாங்க, சினிமா பாட்டுக்கு
நல்ல டான்ஸ் எல்லாம் என்னங்க ஆடினாங்க? ஆடினாங்களா இல்லையா? ஆமா ஆடினாங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க வேதம் சொல்லுது? நான் பரிசுத்தர் இருப்பான், பரிசுத்தராக போகக்கூடாது. நல்லா தான் இருக்கும், ஆனா நான் பரிசுத்தம் இல்லை, அதை செய்யக்கூடாது. அப்ப ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். அப்ப நான் இன்னைக்கு இந்த என்னுடைய காரியங்களிலே அதையும் நானும் ஜாலியா என்கரேஜ்மெண்டா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா வளர்கிற பிள்ளைகளும் அதை என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளும். ஆமே. வேற ஏதாவது கர்த்தருடைய பாட்டை போட்டு ஆட சொல்லுங்க. அது 12 வயசுக்குள்ள ஆடினா பரவாயில்ல, அதுக்கு மேல எல்லாம் ஆடினா என்ன செய்யுங்க, அது ஒரு நல்ல பழக்கமா எனக்கு தோணல. ஓமே சோத்திரம். சரி, வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசிட்டு இருக்கோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஒருவனும் தேவனுடைய கிருபையை, அப்ப என்ன பண்ண, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? வாசிங்கம்மா. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி. ஒருவனும் தேவனுடைய கிருபை எதை இழந்தாலும் பரவாயில்லங்க, எதை இழக்க கூடாதுங்க? கிருபையை மட்டும் இழந்துடக்கூடாது. கிருபை என்பது தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் தருகிற பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாமெல்லாம் நல்லவன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலங்க, தெரிந்தெடுக்கல. கெட்டவன்னு தெரிஞ்சுதான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, நல்லவனா மாத்தி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம ஆண்டவருக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் ஒண்ணும் கூட ஆண்டவரை திரும்பி பார்க்கலனா கூட, அடுத்த வாரம் தான் சர்ச்சுக்கு வர்றதுனா கூட, இடையில எங்கேயாவது ஒரு பிரச்சனை நம்ம ஆண்டவரை போய் ஆண்டவரேன்னு சொன்னா என்ன பண்ணுவாருங்க, அவரு நீ திரும்பி பார்க்கல, நான் திரும்பி பார்க்க மாட்டேன்றாருங்க. என்ன பண்றாருங்க, பதில் கொடுக்கிறாரா இல்லையாங்க? அந்த பதில் கொடுக்கிற காரியம் தான் கிருபை. நீ தகுதி இல்லை, ஆனாலும் உன் மேல என் மேல அன்பு இருக்கு, அந்த காரியத்தினாலே உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா? அதையே நம்ம ஏப்பலாந்தி நினைச்சிட கூடாது. அதுவும் குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அதனால அதுதான் கிருபை. அப்ப என்ன செய்யாதீங்க, வாசிங்கம்மா. இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெடும்பி கலக்கம் உண்டாயிருக்கிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவனை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாவத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கை. முதல்ல கொஞ்சம் திரும்பி ஒரு வாட்டி வசனம் வாசிக்குமா, அந்த 15 மட்டும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரும் கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாயிருக்கிறதனால். இப்ப வேர் கொண்டதுன்னு நம்ம ஈஸியா நினைச்சிடாதீங்க. நம்மள்ட்ட ஒரு சின்ன அது என்ன சொல்லுவாங்க இல்லையா, இச்சையானது கப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணப்படும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப என்ன பண்ணுதுங்க, ஒரு பாவம் திடீர்னு வரல, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்குள்ள என்ன செய்யுங்க. நான் பாரு, ஒரு முறை இந்த டேங்க்ல ஏதோ கொஞ்சம் நேரம் என்னமோ வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒரு நாளைக்கு இழுத்தாரு. அது பார்த்தா வருது, அவ்வளவு விரிச்சு சௌரி முடி மேலே வருது. என்னன்னு கேட்டா வெளியில உள்ள மரத்தினுடைய வேர் என்ன பண்ணுதுங்க, தண்ணி தொட்டிக்குள்ள ஊத்து கிடக்குது. அப்ப அது கொஞ்சோண்டு தான் இடம் இருக்குது, ஆனா அது என்ன பண்ணுச்சுங்க, வேறு அவ்வளவு வேர் வந்துருச்சு. அப்ப இது எப்படிங்க வந்ததுன்னா, கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சுன்னா போதும், அது பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கசப்பு என்கிற ஒரு காரியம் கொஞ்சம் தாங்க இருக்கும். செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். ஆகவே உங்களிடத்துல இருக்கிற தவறான காரியங்களை வேறு கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போமானால் அந்த கசப்பில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு பேரில் முதல்ல ஒருவர் பேர் ஒருத்தர் என்ன செய்யணுங்க அப்படின்னு நாங்க தாங்குறது என்னங்க அர்த்தம், உதவி செய்தல். இப்ப நம்ம ஒரு பிரேயர் குரூப்ல ஒருத்தவங்க போடுறாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம் உடனே, ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அந்த 24 செகண்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுங்க, அது புதுசும் இருக்கும், ஆனா 24 ஆமேன் போட்டுருவாங்க. அது படிச்சாங்களா படிக்கலான்னு நினைக்காதுங்க. நம்ம படிக்கிறதுக்குன்னா ஒரு நிமிஷமாவது வேணும், இல்லைன்னா ஒரு அரை நிமிஷமாவது வேணும். அந்த அரை நிமிஷம் போட்டு அடுத்த செகண்ட் ஆமேன் வந்துடும். அப்படின்னா என்னன்னே எனக்கும் புரியல. அப்ப அதை ஏத்துக்கிட்டு ஆமேனா, இல்ல நானும் அதை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஆமேனா இல்லைங்களா, அது எதுக்குன்னே தெரியல. ஒரு வாட்டி படிச்சு பார்த்து, ஓ இவங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லையா, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு உட்கார்ந்து ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தல்.
இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லையாங்க? ஒருத்தவங்க வீட்டுல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்காக போய் உதவி செய்யறது, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு தேவை இருந்தா தேவைகளோட கூட நம்ம இணைகிறது, அவங்களுக்கு நான் ஏன் செய்யணும்? உங்க சகோதரர்கள் சபைக்குள்ள என்னைக்கு வந்திருக்கோமோ அப்பெல்லாம் யாருங்க? எல்லாருமே ஆமா சகோதர சகோதரிகள். ஒரு அங்கத்துல குறைவு இருந்து அடுத்த அங்கத்துல பாதிப்பு இருக்கணும். அதுதான் உண்மையான சபை. சரீரம் வாங்கிய சபைன்னு சொல்லிட்டு காலில் அடிபட்டா கண்ணுக்காம பண்ணுது. அப்ப ஒரு சபையில இருக்கிற ஒரு ஆளுக்கு பிரச்சனை சொன்னா எல்லாரும் அது என்ன செய்யணுங்க? பாதிக்கப்பட வேண்டும். அப்படி பாதிச்சாதாங்க சபை. அது எப்படியாவது போட்டோம், அது அப்படித்தான் தெரியும். அது திமுறடியா தான் வரும். எப்ப பார்த்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் வேணாங்க. நம்மளை பத்தி இன்னும் 4 பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. அப்ப ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேலும் ஒருவருக்கு குறைவு உண்டானால் மன்னித்தது போல மன்னியுங்கள். இப்ப என்ன பண்ண? ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? மன்னிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் மேல எனக்கு குறை இருக்குன்னு நான் என்ன பண்ணணுங்க? ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிங்க, மாத்தி. அதுதான் நம்ம பண்ணணும். அது என்ன பண்ணக்கூடாது? குறைவுகளை பெரிதுபடுத்தாதீர்கள். இதைதான் இந்த வேதத்துல சொல்லுது. சரி, வாசிக்கலாம். அடுத்து கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு கிறிஸ்து மன்னிக்கிறது போல. அது சில பேர் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பரமண்டத்துல ஜெபம் இருக்கு, ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறது போல. மறந்து போச்சு. அதுவும் என்ன சொல்லுங்க? யாருக்கு பரமண்டல ஜெபம் தெரியும்? அதெல்லாம் யாருங்க தெரியுது சொன்னா தப்பு கிடையாதுங்க. அதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதானே. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் தெரியுது இல்ல? சொல்லுங்க. ராத்திரி படுத்து தூங்கும் கூட சாப்பிட்டு முடிஞ்சது கூட படுக்கும் போது என்ன ஆண்டுள்ளாங்க ஆகாரத்துக்கு. இது திரும்ப 12 மணிக்கு ஒரு வாட்டியா ஏதோ சொல்லி போடுறோம். சரி ரைட்டு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. நாம எத்தனை பேரை மன்னிச்சோம் நமக்கு தெரியும். நாம மன்னிக்கிறது போல ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நாம் மன்னிக்கலனா ஒரு மனுஷன் ரொம்ப கடன் போட்டுட்டாங்க, அவனை போய் கேட்கறான், ஏ கடன் பட்டியாச்சுடா, நீ காசை போடுறாங்களாம். இந்த காசுக்கு வழியே இல்ல, நீ முதல்ல சரியாக மட்டும் 2 இருப்பு இழுத்து கொண்டு போய் ஜெயில போட்டான். இவரு போறாரு, இவர் ரொம்ப யோக்கியர் மாதிரி. அவர் இன்னொருத்தங்க கேட்கறான், ஏ உன் காசு எங்கடான்னு சொன்ன. இல்லங்க என்கிட்ட காசு இல்லங்க, நான் என்ன பண்றது? உடனே சரி மன்னிச்சிடறப்பா, போய் பரவாயில்ல மன்னிச்சிடறப்பா அப்படின்ட்டாரு. அவன் சொன்னான், இல்லங்க இவன் 100 ஆளை போட்டு கொண்டு உள்ள வச்சிருக்காங்க, உங்களோட காசு கம்மியா கொடுக்கறவனாரு. இங்க வா, நான் உனக்கே மன்னிச்சிடறேன், நீயே அவனை மன்னிக்கல. அப்ப இவனை தூக்கி உள்ள போ. புரியுதுங்களாங்க? நான் மன்னிக்காதபடிக்கு இயேசுநாதர் எனக்கு மன்னிப்பாரா? இயேசு ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லாத ஒரு தேவன். நான் யாரையும் மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இல்ல. வைராக்கியம் பாராட்டிட்டு இருந்தேன்னா ஏன் மேலையும் ஆண்டவர் வைராக்கியம் பாரு, நான் மன்னிக்க மாட்டேன். அப்படிதான் அவர் சொன்னாரு. இத அவர் செய்யல. இல்ல இல்ல பரவாயில்ல, நானும் போனா போது கோச்சிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி மன்னிச்சுட்டாருன்னு வச்சுங்க, பேரும் பொய்யா பேரும். அப்புறம் இயேசுநாதரே பொய்யாயிருவாரு. அப்படித்தானா? அப்படிதானுங்களா? அவர் சொன்னதை செய்யறவர் தானே. அப்ப நான் மன்னிக்கிறது போல நீங்க மன்னிங்கன்னு சொன்னா அப்ப நீங்க மன்னிச்சு தானே ஆகணும். அப்ப மன்னிக்கலன்னா ஆண்டவர் மன்னிக்க போறது இல்ல. ஜாக்கிரதை. வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப கனி கொடுக்கிறதுனா என்னங்க? அது கனி கொடுக்கிற அனுபவம் என்ன சொல்லிட்டு வாசிங்க. ஆவியின் கனி அப்புறம் பாத்துக்கோ. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். ஆவியின் கனி என்கிறது என்னுடைய குணங்களில் என்ன இருக்குதுங்க? விளங்குகிறதா இருக்கிறது. நான் என்ன குணம் இருக்கிறேனோ அதுதான் கனி. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம் காணும், சாந்தம், இச்சையடக்கம் அதெல்லாம் இருக்குல்ல. குற்றாதீங்க. எத்தனை கனிகள்ங்க? ஆமா, அந்த 9 கனிகள் எதுல? நற்குணத்தினாலே விளங்கும். அப்ப இதெல்லாம் எடுக்க எடுக்க என்ன பண்ணுங்க? வந்துகிட்டே இருக்கும். அன்பு என்னட்டு எடுக்க போகிருமாங்க? இல்ல. சாந்தம் எடுக்க போயிருமாங்க? போகாது, வளர்ந்துகிட்டே இருக்கும். இதை இறக்க இறக்கதான் கிணறு, இறக்கலன்னா நாரி போயிடும்.
நீங்க அன்பை எடுத்து கொடுக்கலன்னா நீங்க நாரி போயிருவீங்க. அதனால இருக்குதா அன்பா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய அன்பு ஊறிக்கிட்டே இருக்கும். சாந்தம் இருக்கா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இறக்கம் இருக்கா தேவன் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதனால இறக்கிற கேணி தான் ஊறும். அதனால நம்மகிட்ட இருக்க நற்குணங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அதுதான் கனி கொடுக்கிற அனுபவம். ஆண்டவர் சொன்ன அதிக கனிகளை கொடுப்பதினால் என்னுடைய சீசன் என்று எண்ணப்படுவீர்கள். என் சீசன் சொன்னாலே நீ கனி கொடுக்கறதா. அது எப்படிங்க கொடுக்க முடியும்? நான் திராட்சை கொடி, நான் செடி, நீங்களோ கொடிகள். யாரு கொடியானது திராட்சை செடியில இணைந்துள்ளாட்டா என்ன ஆகுதுங்க? அதிக கனி கொடுக்காது. அப்ப எங்க இருக்கணுங்க கனெக்ஷன்? ஆமா, தேவனோடு கூட தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது தாங்க நாம கனி கொடுக்கவே முடியும். நம்ம தேவன்கிட்ட எப்படி தொடர்புடையவர்களா இருக்கிறோம்? எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எப்பெல்லாம் வேதங்களை வாசிக்கிறோம். நம்ம சும்மா இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா இல்லைங்களா? பைபிள் வாசிக்கிறோம். எப்பயோ ஒரு நேரம் வந்து உட்காந்து ஒரு 5 அதிகாரம் படிக்கிறோம். என்னோட கூட ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க சும்மா இருந்தா டக்குன்னு பைபிள் எடுத்துருவாங்க. சிஸ்டர் எத்தனை அதிகாரம் சிஸ்டர் படிப்பீங்க நம்மகிட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் திடீர்னு 2 புஸ்தகம் 3 புஸ்தகம் கூட முடிச்சிருவேன். 2 புஸ்தகமே முடிச்சிருவாங்களாம். உட்காந்தாங்கன்னா 2 புஸ்தகம் 3 புஸ்தகம் படிச்சிருவாங்களா? அப்படின்னா என்னத்தான் 66 புஸ்தகத்துல 3 புஸ்தகம் முடிச்சிருவாங்க. எத்தனை முறை தான் சொல்லுவேன்? நான் பொழுதுனைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கேன். எப்படிங்க முடியுது? அவங்களும் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, வீட்டுல சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் சொன்னேன், உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, நான் அவ்வளவு படிக்க முடியல சிஸ்டர். நானும் மூச்சை போட்டு எப்படியா ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி தான் படிச்சோம்னு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த வருஷம் ஆரம்பத்துல பைபிள ஒரு வருஷத்துல ஒரு ஆளாவது என்ன பண்ணுங்க முடிக்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க. நான் எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் பாதி வந்துட்டீங்க? 3 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே கடைசி டிசம்பர்ல படிக்கலாம் நினைக்காதீங்க, முடியாத காரியம். சரி, கனி கொடுக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கும். இது பர்சனல் லைஃப். இதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கசப்பில்லாத வாழ்க்கை இருக்கணும், மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கணும், கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கணும். வாசிக்கிறோம் 1 யோவான் 3வது அதிகாரம் 9 to 10. பாவம் செய்யான், ஏனெனில் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். திரும்பி ரோடி வாசிங்க சிஸ்டர். தேவனாலே பிறந்த எவனும் என்னமா போட்டிருக்கு? அப்ப இயேசு தேவனாலே பிறந்தவர்களா இருக்கிறோமா? பாவத்திற்கு மரித்து நீதி கண்டு மறுபிறப்பு நம்மகிட்ட ரீபர்த் நம்மகிட்ட இருக்குதா? மறுபிறப்பு இருக்கிறதா? இயேசுவினுடைய நாமத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோமா? அப்படி நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஒரு பிறப்பு இருந்தால் வாசிங்க, இயேசுவினாலே பிறந்திருந்தால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனாலே பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். அப்ப நான் தேவனால பிறந்தா நான் என்ன செய்ய மாட்டேங்க? அப்ப நான் யாரால பிறந்திருக்கேன்னு ஞாபகம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு 2 பிறப்பு இருக்கிறது. ஒன்று மாமிச பிரகாரமான பிறப்பு, 2வது அவன் ஆண்டவரோட உடன்படிக்கை செய்து மறுபிறப்பான காரியங்கள். இந்த 2வது பிறப்பு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆமா, அப்படி செஞ்சவனா தான் பாவம் செய்ய மாட்டான். வாசிங்க. இதனாலே தேவனுக்கு பாருங்க எங்கெங்கெல்லாம் போட்டு போறேன். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப நீங்க உங்க கேரக்டர்லயே தெரியும் நீங்க யாருடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளையா? உங்க குணத்தையே காட்டி கொடுக்கும். நீங்க இயேசு பிள்ளையா பிசாசு பிள்ளையா? சோத்திரம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயர் பட்டணத்திலே இருக்கிறவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்போ எப்ப இந்த நற்குணம் வருங்க? நமக்கு எப்ப வருங்க? வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தாதான், படிச்சாதான். வேதத்தை படிக்கிறதா நமக்கு நற்குணம் வரும். நான் வேதத்தை படிக்கிறேன், நற்குணம் எனக்கு என்ன வராதுங்க? வராது. அப்ப வேதத்தை படிச்சா நம்ம என்ன சொல்லுவாங்க? நான் எல்லாரையும் கடவுளா வணங்க மாட்டேன். ஏங்க? அது அவருடைய தாயிங்க. இல்லங்க, வணங்க மாட்டேங்க.
அதோடைய சீசருங்க வணங்க மாட்டாங்க. அதோடைய தேவதூதரியா வணங்க மாட்டாங்க. ஆண்டவரை தவிர வேற என்ன என்று வேற தேவனை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் தெரியல நான் என்ன பண்ணுவாங்க? எதெல்லாம் சொல்றோமோ எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க? கும்பிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப வேதம் சொல்கிறதை நாம் கேட்க வேண்டுமானால் வேதத்தை நாம் வாசித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தனி மனித வாழ்க்கை என்று சொல்ற அந்த வாழ்க்கையில முதல்ல கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதுல வேர் கொண்டவர்களாக, அதனால வேர் போய் நம்மள கசப்பான ஒரு வாழ்க்கையை கொண்டு போயிடக்கூடாது. இரண்டாவது, மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அது நீதியின் என்ன பண்ணிருக்காங்க? அனுபவம். ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறனால நீதியின் அனுபவம் நம்மள்ட்ட இருக்க வேண்டும். அடுத்து, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதனால் நற்குணங்கள் வர வேண்டும். அடுத்ததாக 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் உங்களுடைய இருதயத்தை எப்படி இருக்குங்க? சுத்தமா வச்சுக்கணும். எப்படி இருக்குங்க இருதயம்? மகா கேடு உள்ளது அப்படின்னு போட்டுக்காரு எங்க பைபிள்ல. அது மகா திருக்குள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. அவனுடைய நினைவுகள் தோற்றங்கள்லாம் நித்தமும் போலா இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் போட்டு தரேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? தண்ணியை உண்டாக்கி வச்சுட்டாரு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுத்த இருதயம் நமக்கு என்ன செய்யுங்க? தேவை. முன்னாடி ஆரம்ப நாட்கள் ரொம்ப ரொம்ப அம்மா சிஸ்டருக்கெல்லாம் தெரியும். ஒரு டிராக்ஸ் ஒண்ணு போட்டாங்க. கோபாலனுடைய இருதயமா ஒரு ஒரு டிராக்ஸ் ஒண்ணு போட்டாங்க. கோபாலுடைய நிறைய 4 பக்கம் 5 பக்கம் வரும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இருதயத்துல பிசாசு இருப்பான். எல்லாமே வந்து இருக்கும். ஒன்னொன்னா ஒவ்வொரு பக்கமா பெரட்ட 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 பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்னா ஓட 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 கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய இருதயத்துல இயேசுநாதர் வந்துருவாரு. அப்ப வந்து கோபாலின் இருதயத்தை பாருங்க, ஒரு டிராக்ஸ் ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அப்ப பாருங்க, நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எதெல்லாம் விலகி போகுதோ சுத்தமான இருதயம் வேணுங்க. அந்த சுத்தமான இருதயம் எல்லாரையும் நேசிக்கும். ஆமா, எல்லாரையும் பாராட்டும். நல்லா செஞ்சாங்களா? ஓகே, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா ஆசீர்வாதிங்க. அதை போய் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி பண்ணிட்டானே, இவனை ஏதாவது பண்ணணும், அதெல்லாம் வரவே வராது. அதுதான் அந்த இருதயம் அப்படிதான். எது மாறவே மாறாது. அப்படிதான். ஏப்பலாந்தியா? ஆமா, நான் இயேசு கிறிஸ்துனாலே ஏப்பலாந்தி தான். பிரச்சனையே கிடையாது. சோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனம். பழிவாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாங்க? எதை செய்யக்கூடாதுங்கிறாருங்க? பழி வாங்காதீங்க. அவனை எப்படியாவது பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி உட்காந்து கங்கணம் கட்டிட்டு உட்காந்து அதுக்கான முப்பலா யோசிக்காதீங்க. அதை ஆண்டவர் பார்த்துக்குவார் இல்லைங்களா? ஆண்டவர் கரெக்டா கணக்கு. நான் என் பிள்ளைங்க வரும் பொழுது இந்த பயலெல்லாம் வழி கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாருங்க? பாத்தீங்களா? யாத்திரா புத்தகத்துல பாத்திருக்கீங்களா? அவங்க வரும்போது, என் பிள்ளைங்க வரும்போது இந்த பயலெல்லாம் வழி மறிச்சாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் போய் சண்டை போடுங்கடா, எல்லாரையும் ஒருத்தனை கூட ஓடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கொண்டு போய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னு கேட்டா தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்றாருங்க? பரிதவிக்கிறார் ஆண்டவர். அதனால நான் பழி செய்வேன், நீ ஒண்ணு அவங்களுக்காக ஒண்ணும் செய்யாத. யாரையும் போய் நீ பழி வாங்கணுங்கெல்லாம் முயற்சி செய்யாதீங்க. அதனால சத்ருவை சிநேகிங்கள். அவன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு, தாகமா இருந்தா தண்ணியை கொடு. அதான் சொல்லி இருக்கிறாரு. நீ அவனை போய் நேசி. பழிய நான் பாத்துக்கிறேன், நீயாக போய் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற. பழி பாவம் உனக்கு வேண்டாங்கிறாரு. சரி, இதுதாங்க ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு காரியம் இருக்குன்னாங்க. சரி, அப்படியே இன்னொரு ஜம்ப். ஏன்னு கேட்டா நம்ம வீட்டுல இருக்கிறது மட்டும் வெளி வாழ்க்கையில மட்டும் இப்படி இருந்தா பார்த்தாது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறது. திருச்சபைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ஆமே இருக்குதா? இருக்குது. நம்ம வந்து போகிறவர்கள் அல்ல, இதுல எல்லாம் பங்காளிகளாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா திருச்சபை என்பது கட்டடம் அல்ல. தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? திருச்சபை என்பது கட்டடம் அல்ல. எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம். அதுதான் எக்லீசியான்னு சொல்லுவாங்க. அதான் சர்ச். நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு கட்டடம் இருக்கிறது பேர் சர்ச்சுன்னு சொல்றோம். அது கட்டடத்துல கூடி வர்றதுக்கான இடம், அவ்வளவுதான். ஆனா சர்ச்சுங்கிற எதுனா உள்ள இருக்கிறாங்க அங்கத்தினர்கள். இதுதான் சர்ச். சபையார் அப்படிங்கிற இதுதான் சபை. அங்க வந்து இருக்கிறதுக்கான ஒரு கட்டடம் தான். அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம்,
அது நல்லா ஏசியா இருக்கலாம், ஏசி இல்லாம இருக்கலாம், காத்தோட்டமா கீத்து கொட்டையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சபை அல்ல, அது கட்டடம். சபை என்பது ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாக, சபைக்குள்ளாக ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று, கன்னியாகுமரியில ஒரு சர்ச்சில் அந்த லெந்து நாட்கள்ல பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் வெளியில போனாங்க, என்ன பண்ணிருக்காங்க, பட்டாசை கொளுத்தி, நல்லா தீ வர்ற மாதிரி உள்ள பட்டாசு எடுத்து கொளுத்தி உள்ள போட்டாங்க. போடும்போது 2 சிஸ்டருக்கு மேல பின்னாடி பத்திச்சு. அவங்க அணைச்சிட்டாங்க. உடனே எனக்கு சின்ன தீக்காயா இருக்கு, தேவையில்லாம போய் அவங்களுடைய டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பட்டாசு கொளுத்தி போட்டு போயிருக்காங்க. பாருங்க எவ்வளவு தூரம் இன்றைக்கு இதா இருக்கு. அதனால நம்ம நிறைய ஜெபம் பண்ணணும். ஏன்னு சொன்னா திரும்பவும் நாங்கள் ஏதாவது செய்து விடுவோம் என்கிறதுக்கான நிறைய பேர் வந்து இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்காங்க. அதிகமாக ஜெபிங்கள். கர்த்தர் இந்த எலெக்ஷன்ல பெரிய காரியங்களை செய்யணும். சோத்திரம் உண்டாவதாக. சரி, வாசிக்கலாம். அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 8 to 9. சபையில எப்படி இருக்கணும்? மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், என்ன பண்ணீங்க? ஒருமனப்பட்டவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அப்ப என்ன பண்ணுமா? நம்ம சபைக்குள்ளார எப்படி இருக்கணுங்க? ஒரு மனம் தேவை. சபைக்குள்ள வந்துட்டாலே என்ன பண்ணிருக்கணுங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கி கொண்டு போகிறேன் எண்ணம் தான் இருக்கணுமே வழிய, அவங்க என்ன சட்டை போட்டுருக்காங்க, அவங்க என்ன சேலை கட்டி இருக்கிறாங்க, இவங்க எப்படி வந்திருக்கிறாங்க, இவங்க எப்படி பாடுறாங்க, இல்ல இவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்க, அது எல்லாம் முக்கியம். இன்னைக்கு எனக்கு என்ன ஆண்டவர் கொடுக்க போறாரு, அதுதான் நமக்கு தேவை. அதுதான் ஒரு மனம். நம்ம இங்க வந்துட்டு வேற ஏதாவது கண்ணை மூடி ஜெபம் பண்றோங்கிறோம். அப்ப கண்ணை மூடும் பொழுது நம்ம உலகத்தை பத்தி பார்க்க மாட்டோம். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, பிரசங்கத்துக்கு நம்ம விட்டுறாதீங்க, நீங்க எழுதாம விட்டுருவீங்க, எழுதி பாருங்க அதை, இல்லைங்களா? நம்ம கண்ணை மூடும் பொழுது கர்த்தர் தரிசனங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணுங்க? ஒரு மனதை தந்து, ஒரு மனதோடு கூட வாசிங்க திரும்ப ஒருமனப்பட்டவர்களும் எப்படி இருக்கணுங்க? இரக்கம் உள்ளவர்களும். இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ஒருத்தர் கீழே விழுந்துட்டானா என்ன கூடாதுங்க? குளுத்தியா, ஐயோ ஏன்பா பாத்துப்பா, அந்த இரக்கம் வரணும். அது நமக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, இந்த சினிமா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கான். சண்டை போடும்போது நமக்கு என்ன இருக்குங்க? ஒருத்தன் வேதனை போடும்போது சினிமால சிரிப்பா செய்யறாங்களா இல்லையா? அவன் வேதனை போடுற பார்த்து நம்ம சிரிச்சு சிரிச்சு பழகிட்டோம். அதனால நமக்கு இன்னைக்கு சில காரியங்களை கீழே விழுந்துட்டா கூட நம்ம என்ன பண்றோங்க? சிரிக்கிற தோணுது. ஏன்? அவன் அங்க பழக்க விட்டுட்டான் நம்மள. சினிமா பார்க்கல யாரு? பரவாயில்ல, எல்லாம் பக்காவான ஆளுங்களா இருக்குது. நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படித்தானே பார்த்தாங்க. சினிமால ஒருத்தனை ஓங்கி குத்தும்போது ரத்தம் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? உடனே பார்த்து ஆஹான்னு சிரிப்போம். அதெல்லாம் பார்த்து அவன் வேதனை போறத பார்த்து நம்ம சிரிக்கிறோம் இல்லையா? அது இல்ல, அது அங்கதான், இங்கெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுங்க? ஒருத்தன் கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்குள்ள வேதனை வரணும்னு கொடுங்க. வாசிங்க தம்பி. இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் வேண்டும். எப்படி இருக்கணுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள் என்கிற சிநேகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மன உருக்கம் உள்ளவர்களாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு. அவன் என்ன வந்து கவனிக்காம போயிட்டான். எனக்கு வந்து சோத்திரமே சொல்லல. நான் உனக்கு எப்படி சோத்திரம் சொல்ல? ஏய் அப்பா, வேதம் சொல்லிருக்கு, கணம் பண்ணுவதே ஒருவருக்கு முந்தி கொள்ளுங்கள். அவரு சொல்லாம போனாலும் திரும்பி முன்னாடி போய் நின்று சோத்திரம் சொல்லிட்டு போயிருங்க. ஆமே, கணம் பண்ணுவதே ஒருவருக்கு முந்தி கொள்ளுங்க. சோத்திரம் யாருன்னு சொல்லலாம் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் சோத்திரம் சொல்லி வந்தீங்கன்னு தெரியல, நமக்கு தெரியல. நம்ம எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் போகும்போது சோத்திரம் சொல்லி நமக்கு பத்திரையான டப்புன்னு என்ன பண்ணிடுறாங்க? நம்ம அடுத்த நிலைக்கு போயிடுறோம். எங்க போயிடுவாங்க? ஆமா, அடுத்த ஸ்டாப் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐயா வந்தவங்களை வந்து நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், என்ன அது என்னாச்சு, நீங்க என்னாச்சு, வேலைக்கு போறீங்களா, எப்படி இருக்கீங்க? அந்த ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மகிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தங்க? சகோதர சிநேகம் இல்லை. ஆமே, ஒரு விசாரிப்பு வேணுங்க. சபைக்குள்ள ஒரு விசாரிப்பு வேணும். எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க வந்தாங்களா? பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? பிள்ளை என்ன படிக்கிறான்? எந்த பிள்ளை என்ன படிக்கிறேன் யாருக்கா தெரியுமாங்க? பிள்ளைங்க பேர் தெரியுமா?
நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? பிரதர் சிஸ்டர்ஸ் பேர் என்ன தெரியும்? பாத்துங்க. இல்லங்க, நான் உண்டு என் வேலை உண்டு அதெல்லாம் கிடையாது. இங்க விசாரிப்பு தேவைன்னு தான் பைபிள்ல போட்டுருக்கு. வாசிங்க போடுற சகோதர சகோதரன் பேர் தெரியாம அவங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்றது? தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யக்கூடாது. சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை வேண்டும். ஒரு என்ன செய்யுங்க? ஒரு மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. மூப்பருக்கு யாருங்க? மூப்பர்னா யாரு? பாஸ்டரா இருக்கலாம் அல்லது சபையினுடைய மூப்பர்களா இருக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுங்க? கொஞ்சம் தாழ்மை கொடுக்கிறது என்ன செய்யுங்க? நல்லது. வேதத்துல சொல்லிருக்க நரைமுடி தரித்தவர்களை கண்டால் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிக்கணும் அப்படி இருக்கு. எவ்வளவு தாழ்மை சொல்லி கொடுக்குறாங்க பைபிள். அப்ப அந்த சொல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க எல்லாம் உருப்படியா என்ன செய்யுங்க? வாசிங்க. மனத்தாழ்மை. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்க பெருமை எல்லாம் இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? ஆண்டவரை எதிர்த்து நிக்க கிட்ட போய் நிக்க முடியுமாங்க? இந்த பெருமை படாடோபத்தெல்லாம் ஆண்டவர் உன் வேலை எல்லாம் என்னடா ஆகாது. தாழ்மையில இருந்தாங்களா? தாழ்மை இல்லையா? ஒருத்தன் பாருங்க 2 பேரும் ஜெபம் பண்ணான். ஒருத்தன் வந்து நின்று சொன்னான், ஆண்டவரே நான் 2 முறை உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் எல்லாம் கொடுக்குறேன் தெரியுமா? ஏய் நீ என்ன கொடுத்தா என்னடா? அங்க ஒருத்தன் இருக்கிறான் பாரு, நீ இல்ல அவன் தான் நீதிமானா இருந்தான். ஆமே, அவன் பக்கத்துல போய் நின்றுட்டாரு. தாழ்மை உள்ள இடத்துல ஆண்டவர் போய் நிக்கிறாரு. பெருமையோட நிக்க மாட்டேங்கிறாரு. எதிர்த்து நிக்கிற நீ போடா கிடக்கு. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாதுங்க? நீங்க எவ்வளவு வேணாலும் பணக்காரங்களா இருங்க, எவ்வளவு வேணாலும் கல்விமானா இருக்குங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்குங்க. ஆனா சபைக்குள்ள அவங்க என்ன இருக்குங்க? எல்லாம் ஒண்ணுதான். இங்க பெரியவனும் கிடையாது, சின்னவனும் கிடையாது, உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. அப்போ அந்த சகோதர சிநேகங்கிறது எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கணும். அதற்குத்தான் இந்த இடத்துல சொல்கிறார், பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின புத்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல கேட்கணும். நீங்க சபையில வந்து எப்படி கேட்போம்னு என்ன பண்றாங்க? ஒரு ஜபம் பண்ணுங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, ஆண்டவர் இதை பண்ணுங்க, ஆண்டவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜபம் இருக்குதாங்க. இதை செய்வாரு நம்பிக்கையோட ஜபம் பண்றோமா? ஐயா எங்களுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் தேவை, இந்த தேவைக்காக ஜெபம் பண்றோம்னு சொன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்க, ஆண்டவரே இந்த பணத்தெல்லாம் தேவரை சந்திக்க முடியாது கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆமே, எப்படி சந்திப்பாரு? விசுவாசம் நம்மகிட்ட இருக்குதா? விசுவாசம் நம்மகிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, சொன்னதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கேட்கிறோம். நம்மளே கொடுத்துருவோம். ஆமா, அப்ப என்கிட்ட என்ன இல்லைங்க, நான் முதல்ல கொடுக்காம நின்று ஆண்டவரே அவங்கள கொடுக்க சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அவங்கள கொடுக்க சொல்லு. முதல்ல முன்கை நீண்டாதான். அப்ப அதான் சொல்றாரு ஆண்டவரே. என்ன சொல்லிருக்கிறாருங்க? படிச்சீங்களா? என்ன சொல்லிருக்காரு? விசுவாசம் உள்ளவர்களா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் அது கிடைக்கும். நீங்க நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் எப்படிங்க செய்வாரு? அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்னங்க கவலை? விசுவாசியில நடக்கும் அடையாளங்களாவன வியாதிஸ்வன் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. கையை வைத்து ஜெபம் பண்ணு அவன் சுகமாவான்னு சொல்லியிருக்காரு. நீ கையை வச்சு கொண்டாடல பார்த்தோம்னா புரியுதுங்களாங்க? கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம். நம்ம நிறைய பேர் இருக்காங்க கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இப்ப எப்படி இருக்குங்க? அதையும் நீ கேட்கிற? அது அவங்களே சொல்லணும். ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் கொடுத்து உனக்கு சோத்திரம் ஆண்டவரே. இவங்க கேட்டுக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு பயம், இது சுகம் ஆச்சா ஆகலையா, அடுத்த இடத்துல ட்ரை பண்ணலாமா, இல்ல இதோட ஊத்தி மூடிடலாமா? புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அவர் சொன்னதை மட்டும் செஞ்சா போதுங்க, மிச்சத்தை அவர் பார்த்துக்குவாரு. சொன்னதை செய்வோம், விசுவாசம் உள்ள ஜெபம். பிலிப்பியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். சபையில எப்படி ஆராதனை பண்ணணும்னு போட்டிருக்காரு. வாசிங்க. பிலிப்பியர் 3:3.
ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர். இப்ப எப்படி விருத்த சேதனம்னா யாருங்க? ஆண்டவரோடு கூட இஸ்ரவேலன்னு சொல்றோமே, உடன்படிக்கை பண்ணிரன்னு சொன்னோம்னா நம்ம எப்படி ஆராதனை பண்ணுவாங்க? ஆவியினால ஆமா, ஆவியினால ஆராதனை செய்யணும். ஆவியினால ஆராதனை பண்ணிருக்கோமா? நம்ம கண்ணை திறந்து தான் ஆராதனை பண்ணிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியோட ஆராதனை பண்ணோம், நிறைய சேர்லாம் என்ன பண்ணிருக்காதுங்க, கொஞ்சம் இடம் மாதிரி போயிருக்கும். ஆமே, நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அவங்க அடிக்கடி சொல்றது அந்த ஐசி வார்டில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கைய கால அசைக்காது, அசைச்சிங்க முடிஞ்சு பிடிச்சிக்காத. அது மாதிரி நம்ம என்ன பண்றாங்க? நேரா வந்து சபையில வந்து உட்காந்துட்டு நீங்க ஆவியில ஜெபம் பண்ண, கண்ணை மூடி ஆவியானவரே என்ன நடத்தும்னு சொல்லி ஆராய்ச்சி பாருங்க, அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். தப்பான முறையில பண்ணிடாதீங்க. அதை ஐயோ அப்படி பார்த்தா எனக்கு ஆவி இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறாங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடாதீங்க, வேற ஒரு ஆவி வந்துட போகுது. அதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மை உள்ள ஆவி வேணும்னா கண்ணை மூடி ஆவியானவரே மேல வாங்க சொல்லுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே அது கொடுக்கப்படும். வாசிப்போம். அதனால ஆவியில ஆராதனை பண்ணணுமா? அப்போ வந்தது முதல் கொண்டு வாசல்ல துதியோடும் இல்லைங்களா, வரும்போதே சோத்திரம் 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 தான் வரணும். இங்க போகும்போது சோத்திரம் சோத்திரம் தான், அது வரும் போற வரும் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோமா? சொல்லிட்டு தான் ஆவிக்குரிய ஆட்கள். சரி, ரைட்டு. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சபை ஐக்கியம் இருந்திருக்கிறது. திரும்ப அந்த ஆரம்பம் மட்டும் வசந்த வாசிக்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அப்ப தேவாலயத்தில் எப்ப வர்றாங்க? அனுதினமும். இது அடுக்குமானது. இது அவங்க வேலை வெட்டி பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா டெய்லி அப்படியே சபைக்கு வரன்னு கேட்டுக்கணும் இல்லையா? கேட்டுக்கணுமா இல்லையா? அப்ப தப்பா தானே இருக்குது. எப்படியா வர முடியும்? டெய்லி எப்படி வர முடியும் கோயிலுக்கு? ஆனா வந்திருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க போட்டுருக்கிறாங்க. அனுதினமும் தேவாலயத்திலே கூடி வந்து நமக்கு சண்டே டு ஆமா வார மலர் மாதிரி இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்கலாம். இருக்கிறாங்களா வச்சு வாசிங்க. அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் ஆமா எப்ப என்ன பண்ணிருக்காங்க? அனுதினமும் கூடி வந்திருக்கிறாங்க. நாமளும் அதற்கான முயற்சிகளை நம்ம என்ன செய்யணுங்க? எடுங்க. நீ ஆண்டவருக்குன்னு 1 மணி நேரம் நீங்க செலவு பண்ணா உங்க வேலையை ஆண்டவர் பார்ப்பார். ஒரு காரியத்தை நான் சாட்சியா சொல்றேன். நான் ஆண்டவருக்குன்னு ஊழியர் செஞ்சேன், எங்கேயும் போகல. ஆனா என் ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து எல்லாம் பஸ்லயே, ஒன்ன கூட நான் போய் தேடி ஒருத்தண்டியும் போல. எல்லாமே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அவன் தான் பஸ்ல ஏறி வருவாங்க. யாரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குற ஆளு என் பஸ்ல ஏறி எனக்கு ஃப்ரெண்டா வந்திருப்பாங்க. நான் போய் பார்க்கணும், நான் தான் போடணும், நானே போட்டுறேன்ன்றாரு. அப்படிதான் நடந்தது. நீங்க ஆண்டவருக்குன்னு உங்க செய்யுங்க, உங்க வேலையை ஆண்டவர் செய்வாருங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்காவது நான் ஆண்டவருக்குன்னு நான் பிரயாசப்பட போறேன்னு சொல்லி பாருங்க. உங்க வேலையை ஆண்டவர் செய்யறாரா இல்லையா பாருங்க. ஏன்னு சொன்னா என் பிள்ளைய எனக்கு செய்யுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் கனப்படுத்துவேன். கனப்படுத்துவாருங்க. வாசிக்கலாம். அடுத்து எபிரேயர் 10:25 வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்ப சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? எப்பெல்லாம் சபை கூடி வருதோ அப்ப எல்லாரும் என்ன செய்யணுங்க? அது உபவாசமா கூட்டம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை கூட்டமா இருக்கலாம், வெள்ளிக்கிழமை கூட்டமா இருக்கலாம், பெண்கள் ஐக்கிய கூட்டமா இருக்கலாம், ஆண்கள் ஐக்கிய கூட்டமா இருக்கலாம். எந்த கூட்டம்னு ஒண்ணு வச்சாச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்கணுங்க? ஆமா, எல்லாரும் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். அதான் சபை கூடியவர்களை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லங்க, எனக்கு இந்த வேலை முன்னாடியே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இந்த நேரத்தில் இந்த மீட்டிங் நடக்க போது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனா அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன செய்யணுங்க? அப்ப விட்டு விடுகிற வாசிங்க பிரதர். அத இல்ல, அதே நான் திரும்ப
சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். புத்தி சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சிஸ்டர் வரலையா, ஏன் சிஸ்டர் வரல, உடம்பு சரியில்லைங்க, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், வாங்க உட்காருங்க, 2 பேரும் ஜெபம், சிஸ்டர் இனிமே உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது, வாங்க 2 பேரும் இனிமே ஆராதனைக்கு வந்துருவோம். பிரதர் ஏன் வரல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஜெபித்து நம்ம வருவோமானால் நிச்சயமா ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆட்கள் இருக்க முடியும். ஆமே, செஞ்சு பார்க்கணும், வேற வழி கிடையாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சபையில எப்படி வெளியில தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறியோ சபைக்குள்ளும் இந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 40வது வசனம். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், மாறுபாடான சந்ததி இருந்தா ஓடி போயிருன்னு அர்த்தம். இததான் நம்ம முதல்ல சொன்னோம். இந்த பேக் ஸ்லைடர்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணிடுங்க, தொட்டு கூட பார்க்க எட்டி போயிருங்க. பிரதர் சிஸ்டர் பரவாயில்ல, பிரதர் பரவாயில்ல, பிரதர் ஜெபம் பண்ணுவோமா வாங்கன்னு சொல்லுங்க, இல்ல பிரதர் எனக்கு நேரம் போயிருங்க அப்படின்னு விட்டுருங்க. ஆமா ஆமா, அல்லேலூயா. அப்போ தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சூழ்நிலை நமக்குள்ள இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம், ஆராதனையிலே பரிசுத்தம், தேவ மகிமை இறங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ மகிமை ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக ஆசாரிப்பு கூடாரம் கட்டி முடித்த பின்பு தேவ மகிமை இறங்கியது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆசாரியர்கள் உள்ள போகவே முடியல. ஆண்டவர் கற்பித்ததின்படியே என்ன சொன்னார் அது அப்படியே நடந்துச்சுன்னா மகிமை தேவ சமூகத்துல இறங்குங்க. நம்முடைய சபைகளும் மகிமை இறங்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்டவர்களாய் மாறும் பொழுது சபையில மகிமை இறங்கும். யாரையும் போய் கூப்பிட வேணாம், ஆண்டவரே எல்லா இடத்தையும் கொண்டு வந்து சேர்த்து. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாம் தலையில தாழ்த்தி இந்த வேளையில ஜெபிப்போமா. பரிசுத்தம்